தம்பி, வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். சுடர் அண்ணே, வாங்கண்ணே. அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுடர். நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தான் அண்ணி, நம்ம 2 பேரும் மறுபடியும் சம்மந்தியாக போறோம். என் பையன் என் பொண்ணுன்னு 2 பேருமே இந்த வீட்ல இருந்து தான் பொண்ணும் பையனும் எடுத்திருக்கோம். ஆமாங்கம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, அண்ணன் இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆசை தீர பாத்திருப்பாரு. ஆமா, அந்த ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு. இந்நேரத்துக்கு அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா பிள்ளைங்க ஆசைய நிறைவேற்றி வச்சுட்டு சந்தோஷமா ஆசை தீர எல்லாத்தையும் பாத்திருப்பாரு. அண்ணி, நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் நம்ம கூட தான் இருக்காரு, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆமா, நீ சொல்றது சரிதான் சுடர். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்கிறதுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் அவர் தான் மேல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது சரிதான். ஆமா கண்ணு, இந்த வீட்ல என் பிள்ளையோட ஆசை, கனவு, அவனோட நினைவு எல்லாம் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதனால நீ ஒன்னும் வருத்தப்படாத, என் புள்ள பாத்துக்குவான். சரிங்க மாமா. ஆமா கண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, சால்னி ரெடி ஆயிடுச்சா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்கணும் கண்ணு, அதுக்கு தான் கேக்குறேன். அவ ரெடியா தாமா இருக்கா, இப்ப போய் கூட்டிட்டு வரேன். சரி கண்ணு, போய் கூட்டிட்டு வா. அட பாவிகளா, நான் எழுதின லெட்டரை படிச்சீங்களா இல்லையாடா? கஷ்டப்பட்டு எழுதி கல்லாலலாம் வச்சுட்டு வந்தேனே, அத படிக்கிறதுக்கு கூட விட உங்களுக்கு நேரம் இல்ல. அத படிச்சுட்டு வந்து இங்க பெரிய சண்டை போடுவீங்க, இந்த கல்யாணமே நடக்காது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் கண்ணு முன்னாடி இந்த கல்யாணம் சந்தோஷமா நடக்குதே, அத பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. பொண்ணு பாக்குறத கூட நிப்பாட்ட முடியல வேதா உன்னால. அப்புறம் எப்படி நீ நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவ, கல்யாணத்தை நிப்பாட்டுவ? ஐயோ, அப்புறம் ரிசப்ஷன் நடக்கும், சாத்திய முகூர்த்தம் நடக்கும், எல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடக்குமே. சாந்தி முகூர்த்தம் எப்படி என் கண்ணு முன்னாடி நடக்கும்? பயத்துல ஏண்டி உளற? முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆணி கூட உன்னோட புடுங்க முடியாது வேதா. நடக்கிறத சந்தோஷமா பாரு, எல்லாருக்கும் அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. தம்பி, இப்பவே பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னா சொல்லக்கூடாது, சரியா? ஆமாமா, இன்னைக்கு தானே முத வாட்டி பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேசினதும் இல்ல, பார்த்ததும் இல்லல சூர்யா. அதனால நல்லா பாத்துக்கோங்க. ஐயோ, எல்லாம் மொத்தமா சேர்ந்து கலாய்க்கிறீங்களே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. அம்மா, என்னம்மா இது? நான் எதுக்குமா எல்லாருக்கும் போய் காஃபி கொடுக்கணும்? அம்மா, என்னாலலாம் முடியாதுமா. ஐயோ கண்ணு, போ கண்ணு, எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இது என்னமோ எனக்கு டவுட்டா இருக்கு. நான் தான் சூர்யாவை காதலிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டு காஃபியை கொடுங்கறீங்க? என்ன எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களா? இவ ஒருத்தி என்ன மேட்ச் யாரு டீம்னே தெரியாம அங்க ஓரமா நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. வந்து பார்த்தா தானே தெரியும். வரட்டும் வரட்டும், செம்மையா சர்ப்ரைஸ் ஆக போறா. கண்ணு, போ கண்ணு, எல்லாரும் நிக்கிறாங்கல்ல. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கணும்? உட்கார சொல்லுங்க. குட்டி தங்கம். அம்மா, என்னம்மா? போயா, நீயே பார்த்து சந்தோஷம் தான் படுவ. நல்லா படுவேன். சரி, போயிட்டு காஃபியை கொடுத்துட்டு உடனே வந்துருவேன். நீ முதல்ல போ, வரியா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். ஆமா ஆமா, கொடுங்க. அட, காஃபி பரா. ஷாலு, என்ன மூஞ்ச திருப்பிட்டு நிக்கிற? மாப்பிளைய பார்த்து காஃபி கொடுமா. ஹனி, அட நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ, வேற பையன் நினைச்சுக்கிட்டாலும் இருக்கட்டும் இருக்கட்டும். பாவம். இங்க பாருங்க, காஃபியை குடிச்சோமா, ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டோமா, எந்திரிச்சு போனோமா அப்படின்னு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஏதாவது கேட்டாங்கன்னு பதில் சொல்லிட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அச்சச்சோ, அப்படியா? இங்க பாருங்க, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதனால எனக்கும் இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னங்க, இப்போ ஓகேவா? சூர்யா வாய்ஸ் மாதிரி இருக்கு. சூர்யா, சூர்யாவே தான். என்னங்க மேடம், கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடலாமா? சூர்யா, நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? இன்னைக்கு என்னால உன்னை பார்க்க வர முடியாது, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க. என்னது
சர்ப்ரைஸ். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு எல்லாருமே முன்னாடி அரேஞ்ச் பண்ணதுதான். உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் கொடுத்தோம். எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு யாரையும் பார்க்கணும்னு கூட தோணல. அதான் வந்தோடனே மூஞ்ச திருப்பிட்டேன். பார்த்தேன் மூஞ்ச திருப்பினத நானும் பார்த்தேன். அப்போ நீங்க என்ன பொண்ணு பார்க்க தான் வந்தீங்களா? ஆமாங்க மேடம், உங்களை தான் பொண்ணு பார்த்துட்டு போய் அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். என்னங்க மேடம், நீங்க கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடலாமா? சூர்யா, சரி சரி, இப்படி நின்னுட்டே இருந்தா எப்படி? ஷாலு, காஃபி குடு. அண்ணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? பொண்ணு வந்து காஃபி கொடுக்கும், அப்ப பொண்ணோட கண்ணை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என் தங்கச்சி சொன்னா. ஆ, அடடே, போதும்டா. எங்களுக்கே வெக்கம் வர மாதிரி பண்றீங்களே. எங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடா. அ, அ, இல்ல, அது மாப்பிள்ள சமாளிச்சது போதும். ஐயோ, இந்த கண்டாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கே. கடவுளே. சரி அதான் பொண்ணு எல்லாரும் பார்த்தாச்சுல, இனிமே பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு தேதியும் குறிச்சிடலாம் கல்யாணத்துக்கு. ஷாலினி, இங்கிட்டு வா கண்ணு. ம், அம்மா, நீங்க ஏதாவது பேசணுமா? பேசுறதா இருந்தா இப்பவே பேசிடுங்க. நான் என்னப்பா பேசுறதுக்கு இருக்கு? சுடர்கிட்ட தான் கேட்கணும். அண்ணே சொல்லுங்க, என்ன என்கிட்ட கேட்கணும்? இல்ல, பையனை பெத்தவங்க நீங்க, பொண்ணை பெத்த எங்க கிட்ட கண்டிப்பா கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க பொண்ணுக்கு நாங்க எவ்வளவு செய்யணும்னாலும் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க தயங்காம கேளுங்க. அட, என்ன அண்ணே இது? பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அதுங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து அதுங்களை ஒழுக்கமா வளர்க்க வச்சு நல்லபடியா படிப்பு சொல்லி கொடுத்து இவ்ளோ தூரம் வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் பத்தாதா? அப்பேற்பட்ட பொண்ணையவே எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னா இந்த காசு பணம்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அதெல்லாம் நாங்க எதிர்பார்த்து இங்க வரல. என் பையன் சூர்யாக்கு உங்க பொண்ணு ஷாலினிய பிடிச்சிருக்கு, ஷாலினிக்கும் சூர்யாவை பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் மனசோட ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சா மட்டும் போதும். இந்த காசு பணம்லாம் வச்சுக்கிட்டு என்ன அண்ணி பண்ண போறோம்? அதுங்க வாழ்க்கையில அதுங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். என்ன நான் சொல்றது? உன்னோட பெருந்தன்மைக்கு நீ சொல்லிட்ட சுடரு. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் பேசுவாங்க இல்லையா, அதுக்காகவாது நாங்க கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை செய்வோம். அட, ஊரு கிடக்குது ஊரண்ணி, எல்லாம் பேசிட்டே தான் கிடப்பானுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி பேசுவாங்க, நாளைக்கு வேற யாருக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீட்டு பிள்ளைய பத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அண்ணி. நம்ம ஆதிக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் அனுப்ப கூட தான் ரொம்ப பேசினானுங்க. இப்ப போய் கேட்டு பாருங்களேன், மறந்தே போயிருப்பானுங்க. ஊரை பத்தியோ இல்ல வேற யார பத்தியோ நீங்க யோசிக்காதீங்க அண்ணி. நானா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், ஏன் நம்ம சூர்யாவா இருக்கட்டும், நாங்க யாருமே உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. எங்களுக்கு ஷாலினி மட்டும் போதும். சுடரு, நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் சுடரு. என் பசங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என் பொம்பளை பிள்ளை எந்த குடும்பத்துல போய் கஷ்டப்படுமோ, மாப்பிள்ள குடும்பப்படுத்துவாரோ இல்ல போட்டு அடிப்பாரோ அப்படி இப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுடர். அண்ணி, நீங்க வேற, உங்களை விட நான் தான் ரொம்ப பயந்தேன். என் பையனை கட்டி கொடுத்துட்டு எவளாவது வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாளோ, இல்ல என் பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதி மிதின்னு மிதிச்சிருவாளோன்னு நினைச்சு நானே ரொம்ப பயந்தேன் அண்ணி. நல்ல வேலை நம்ம சாலினியா போயிருச்சு. எப்படிமா, உங்க பொண்ணு என்ன போட்டு மிதிக்கிற மாதிரியா? டேய், நான் எங்கடா உன்னை போட்டு மிதிச்சேன்? சும்மாடி, சும்மா. மூஞ்ச பேத்துருவேன். அம்மாவோட முடிவு தான் கரெக்டான முடிவு. நான் இதை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் முன்னாடியே பேசிட்டேன். எனக்கு ஷாலினி என் கூட வந்தா மட்டும் போதும். மற்றபடி உங்ககிட்ட இருந்து நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். எல்லாம் நல்லபடியா பேசியாச்சு, எல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சு. இங்க பாருங்க, ரெண்டு சம்பந்திங்களும் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல தேதியை பார்த்துட்டு வாங்க. கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சு விட்டுருவோம். ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். சாயங்காலமே நம்ம கோவிலுக்கு போய் ஒரு நல்ல தேதியை போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்னங்க நீ, நான் சொல்றது சரிதானே? ஆமா சுடரு, நீயும் நானும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, எல்லாரும் கைய கழுவுங்க, சாப்பிடலாம். ஓ, சாப்பாடு வேற ரெடி பண்ணிட்டீங்களா? தோ வந்துறேன். சூர்யா, இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சூர்யா. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானு. நேத்து அண்ணன் சொன்னப்ப கூட ஏன் இதுக்குன்னு அத்தனை வாட்டி கேட்டேன். ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூர்யா. நம்ம என்னதான் லவ் பண்ணாலும்
அதாவது நடக்க வேண்டிய டைம்ல கரெக்டா நடந்துட்டு இருக்குல்ல அதான். ம் ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். நான் கூட இதெல்லாம் நடக்காது, அப்படியே டைரக்டா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு பாக்குற சீன்லாம் நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்துச்சுதான். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நான் சாரி கட்டியிருப்பேன். அப்படியா? ஆமா, ஒரு வாட்டி நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஓ அதுவா? ஆமா, ஆனா இதுல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் சூர்யா. ஆனா நீங்க தான் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஏங்க எங்க கலாய்க்கிறீங்க? அட இல்லங்க, இந்த கோட் சூட்ல சூப்பரா இருக்கீங்கங்க. எப்போதும் உங்களை நார்மலான பேண்ட் ஷர்ட்லயே பார்த்துட்டு இப்ப கோட் சூட்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஆனா ஒரே ஒரு குட்டி விஷயம் இடிக்குதுங்க. என்னங்க? இல்ல, எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒரு ஆசையில இருந்தேன். ஆனா அது நடக்காது போலயே. ஏன் அப்படி சொல்றீங்க? டேட்டு தானே குறிக்க போயிருக்காங்க. எப்படியும் 4-5 டேட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு சொல்லுவாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துராதா? அதுதாங்க தெரியல. பொதுவா அந்த பொண்ணு பாக்குறத மாப்பிளைய ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நம்மள மாதிரி இந்தியன் குடும்பத்துல லேட் பண்ணுவாங்க. ஆனா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, அடுத்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் ரிசப்ஷன் நம்ம வாழ்க்கையை டோட்டலா முடிச்சு விட்டுருவாங்க. அதுவும் உண்மைதான். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு டேட்ஸ் இருந்தாலும் வேண்டாம், ரிசல்ட்டுக்கு அப்புறமே வச்சுக்கலாம். தேங்க்ஸ் சூர்யா. ஆனா கண்டிப்பா சீக்கிரம் வந்துரும். எப்படி ஒரு 1 வீக்குள்ள வந்துரும். ம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கலெக்டர் ஆயிடுவீங்கல்ல? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் பாஸ் ஆயிட்டேனா நான் கலெக்டர் ஆயிடுவேன். என்னோட கனவு நிறைவேறிடும். சூப்பர். எல்லா பொண்ணுங்களும் உங்களை மாதிரி தான் ஒரு கனவோட லட்சியத்தோட வாழணும். அத கண்டிப்பா நிறைவேற்றணும். ஆமா சூர்யா, என்னோட ஆசையும் அதுதான், என்னோட கனவும் அதுதான். நீங்க கலெக்டர் ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியா? ஏன்? என் பொண்டாட்டி கலெக்டர்னு நான் ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுமேல. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, என் பொண்டாட்டி கலெக்டர் என் பொண்டாட்டி கலெக்டர்னு ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பேன்னு சொன்னீங்களே, அதான் சரி வந்துச்சு. நான் கூட தான் என் புருஷன் ஒரு ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னு சொல்லிட்டு தெரிவேன். அதை விட கலெக்டர் தாங்க கெத்தா இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டர் ஆயிருக்கீங்க. உங்களை கலெக்டர் கோலத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? கலெக்டருக்கு என்னங்க தனியா கோலம் வர? சும்மா நார்மலா சாரி கட்டிட்டு ஜட பின்னிட்டு போக வேண்டியதா? ஏங்க கலெக்டருக்குன்னு ஒரு கெத்த இருக்குங்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல நீட்டா பிளவுஸ் போட்டு புடவை கட்டி இப்படி எல்லாம் ஜட பின்னி இருக்க கூடாது. அப்புறம் ஃப்ரீ ஹேர்லயா போக முடியும்? என்னங்க நீங்க ஃபேஷன் ஷோக்கா போறீங்க? ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு போறதுக்கு நல்லா பின்னி சூப்பரா ரவுண்டா ஜிலேபி மாதிரி ஒரு கொண்டைய போடணுங்க. இது ஜிலேபி மாதிரியா? என்ன சூர்யா? ஆமாங்க, அதை சுத்தி அழகா ஒரு பூ வச்சுட்டு ஒரு கம்பீரமான நடையில நெத்தியில ஒரு குட்டியா ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இமேஜின் தான் பண்ணி பாருங்களேன். இருங்க, அதுவும் மாவட்ட ஆட்சியர்னு உங்களுக்குனே ஒரு கார் வரும்ல, அந்த கார் கிட்ட நான் சொன்ன கெட்டப்ல நின்னு மட்டும் பாருங்க. ஆமா, நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு சூர்யா. நீங்க சொன்ன மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தேன். நீங்க மட்டும் அப்படி கிளம்பி கெத்தா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்களுக்கு சல்யூட் அடிப்பேங்க. இருங்க, அதையும் இமேஜின் பண்ணி பார்க்கறேன். சூப்பரா இருக்குங்க. நான் கிளம்பி கார்ல ஏறும்போது நீங்க எனக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தேனா, நினைச்சு பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? அதுதாங்க சொல்றேன், என்னை விட நீங்க தான் கெத்தா கிளம்பணும். ஓகேவா? ஆனா சூர்யா, நீங்க இவ்ளோ நல்ல மனுஷனா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. ஏங்க? ஒரு ஆம்பளையும் தான் தான் கெத்தா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி நமக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க உங்க பொண்டாட்டி கெத்தா உங்களுக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா சூர்யா? அப்படி இல்லைங்க, நீங்க ஒரு ஆசையோட கனவோட சின்ன வயசுல இருந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அத சும்மா நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நான் தட்டி போட முடியாதுங்க. நான் என்ன உங்க உடம்பையும் உங்க உருவத்தையுமா கல்யாணம் பண்றேன்? உங்களோட மனச, உங்களோட ஆசைய, உங்களோட கனவை, உங்களோட லட்சியத்தைன்னு எல்லாத்தையும் தானங்க கல்யாணம் பண்றேன். நல்லா இருக்கே சூர்யா. அததான் நானும் சொல்றேன். எவெல்லாம் உடம்புக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றானோ அவன் தான் பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன், லட்சியத்தை மதிக்க தெரியாதவன் அர்த்தம்.
பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஆம்பளை, உண்மையான பாசம் வச்சிருக்கான். இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட் சூர்யா. இப்போ உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எப்ப ரிசல்ட் வருதோ அப்பதான் நம்மளோட கல்யாணம். தேங்க்ஸ் சூர்யா. அட இதுக்கெல்லாம் என்னங்க தேங்க்ஸ்? இதுக்கு மட்டும் இல்ல சூர்யா, எல்லாத்துக்குமே தான். நீங்க எதுக்கும் சொல்ல வேண்டாம். ரிசல்ட் வந்தோடனே சொல்லுங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு பட்டுன்னு பறந்து போயிடலாம். எனக்கும் தான் உங்க கூட வாழ்றதுக்கு, நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரம் ரிசல்ட் வரட்டும், போலாம். சரிங்க. டடான்! அடடா, எவ்வளோ நல்லா அழகா பேசிட்டு இருக்காங்கல்ல. நடுவுல வரதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. வேற வழி இல்லையே, எண்டு கார்டு போடணுமே. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு மக்களே? உங்களோட கருத்துக்களை வழக்கம் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் நேத்திக்கு நம்மளோட சேனல்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நிறைய பேர் அதுக்கு சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. பூவே பூச்சுடவா சீக்கிரமாவே முடிய போகுது, முடிச்சதுக்கு அப்புறமா புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் உங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அண்ட் நிறைய பேர் உங்களோட ரெக்வஸ்ட்டும் சொல்லியிருந்தீங்க, லைக் பேர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ரெக்வஸ்ட்டை கண்டிப்பா ஏத்துக்கிறேன், பேர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம போடுறேன். ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேதா இன்னும் திறந்தவே இல்ல, அப்புறம் எப்படி அதுக்குள்ள அடுத்த கதைக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னு. இன்னும் அதுல சொல்லியிருந்தேன், இன்னும் சில எபிசோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல எப்படி வேதா திறந்துறாங்கன்றத பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு எபிசோட் சூப்பரா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். சாப்பாடெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பும், அப்புறம் என்ன சைட் டிஷ், மாங்காய் பச்சடி பண்ணேன். உருளைக்கிழங்கு பொரியல், கரெக்ட், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பை.